சந்தோஷமாக இருந்துச்சு. யாருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லாரும் பெற்று எடுத்த தாயாருங்க தகப்பன் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த சின்ன குழந்தைய ஜனங்க உலகத்து மனுஷன் உலகத்தை ஏதோ யோசிப்பாங்க. ஆனால் நம்ம பெற்றவங்க அந்த பிள்ளை போகும்போது அது எழுந்திருக்கும் போது நடக்கும்போது உட்காரும் போது அது என்ன பண்ண ரசித்துக்குன்னு சொல்லுவான். என் பிள்ளை பாரு இன்னும் அழகாக நடக்குது, என் பிள்ளை பாரு என்ன பாடுது சொல்லுவோம் இல்லையா? எல்லாருமே சொல்லியிருக்கிறோம்ல. அந்த மாதிரி சபையில் ஒரு விசுவாசிகளை பாட வச்சு ஜெபிக்க வச்சு வசனத்தை கேட்க வைக்கிறது தான் ஒரு தகப்பனுடைய வேலை. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் பேசுகிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒரு பெரிய பெரிய கூட்டங்களில் பேசுகிற அநேகருக்கு மத்தியில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா அருமையாக கர்த்தருடைய கிருபையினால எல்லா பிள்ளைகளும் நல்லா அருமையாக பேசுனீங்க. நல்ல வார்த்தைகளை தெளிவாக நிறைய வசனங்களை எடுத்து பேசுனீங்க. இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட 2 வசனத்தை சொல்லிட்டு ஒரு பாட்டை பாட்டு போயிடுவாங்க. ஆனால் பிள்ளைங்க நிறைய வசனத்தை எடுக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கி 1 மாதம் முழுசும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரியங்களை நல்லா பங்கெடுத்து நல்லா செஞ்சீங்க. உங்களை அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வளருவதற்கு நம்முடைய திருச்சபை உலக திருச்சபை எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுது, பங்களிக்குது, உதவி செய்யுது, எல்லா காரியம் செய்யுது. அதனால் நீங்கள் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கள்லாம் பாட்டு பாருங்கள். நல்லா ஒரு கிருபையினால் கர்த்தருடைய கிருபையினால் நல்ல வார்த்தைகளை கொடுத்தீங்க. ஆனால் இதுக்கப்புறமும் நான் வார்த்தை கொடுக்கணும்னு நினைக்கவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாரும் கொடுத்தாலும் அதில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறதுன்னு கேட்டால் நிறைய நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சிடுவேன். நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கல. ஏன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கரெக்டாக முடிச்சிடுவேன். நான் இன்றைக்கி நீங்கள் 7 வார்த்தை குறித்து பேசுகிறீங்க. 7 வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன வார்த்தை சொல்லுங்கள்? முதல் மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆமென். 7 காரியங்களை குறித்து பேசுனீங்க. நான் உங்களுக்கு சுருக்கமாக 7 காரியத்தை பற்றி சொல்கிறேன். இயேசு மரிப்பதற்கு அந்த மரிக்கும் போது பேசின 7 வார்த்தைகள் அந்த காரியத்தை குறித்து பேசுனீங்க. ஆனால் இப்போ இயேசுடைய காரியத்திலேருந்து நான் வசனத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கு நேரத்தை 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். நான் கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் நேரம் சொல்கிறல. நீங்கள் வந்த அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னொரு காரியம், ஒரு ஜபமும் ஒன்று ஜபிக்க வேணும். நாம் முடிந்த பிறகெல்லாம் அப்படியே கலைஞ்சிடும். இப்போ நான் செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக இப்பொழுது நாம் அன்பு சகோதரர் வேப்பம்பட்டில் வந்திருக்கிற அன்பு சகோதரருடைய ஃபேமிலி வாங்க. அவங்க முன்னாடி புதுசாக வந்திருக்கலாம் சேர்ந்து வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வாங்க, அம்மாவை கூப்பிடுங்க. சார் நீங்கள் 2 பேர் வாங்க, எல்லாம் வாங்க. உங்களுக்கு எல்லா கட்டுகள் சாபங்கள் எல்லாம் மாறி இவர்கள் செழிப்பாக இருக்கிறத இந்த தேசம் பார்க்கணும், இந்த உலகம் பார்க்கணும், இந்த குடும்பங்கள் பார்க்கணும். எல்லாரும் இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை ஆவிகள், அத்தனை செயல்பாடுகள், மனுஷனுடைய காரியம் அத்தனையும் கத்த நிர்மூலப்படுத்த முடியாது. எல்லாரும் உலக ரட்ச திருச்சபையில் இன்றைக்கு எல்லாரும் கருத்தை நீட்டுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றி செலுத்துதையா. இந்த நாளில் அன்பு கத்தாவே மகனுக்கு அவருடைய தாயாருக்காய் வருகிறோம். அன்பு சகோதரிக்கா அப்படி கொடுத்த கத்தாவே பிள்ளைக்கா அவருடைய குடும்பத்துக்காய் வருகிறையா. இந்த குடும்பங்கள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்கள் எல்லாம் வருகிற நாட்களில் ஆண்டவரே சாட்சியாக நிற்க உதவி செய்யுங்கப்பா. மகனுக்கு ஒரு சீக்கிரமாக திருமண வாழ்க்கை அமைத்து தாங்க. அதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து ஆசீர்வதிங்கப்பா. தாயாரை பலப்படுத்த கட்டி கொண்டு வீடு சீக்கிரமாய் கட்டி முடித்து அதனுடைய காரியத்தை கத்த நீங்கள் நிறைவேற்ற முடியாது செபிக்கிறோம். அன்பு கத்தாவே மகளுடைய கத்த குடும்பத்துக்காய் வருகிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.